அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சுவாமி விவேகானந்தருடைய 150வது பிறந்த நாளை ஒட்டி ஒரு பிரம்மாண்டமான வகையில் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மைய அரசு கூட அதற்கான ஏற்பாடுகள் செய்து விவேகானந்தருடைய வாழ்க்கை சம்பவங்களை ஒரு ரயில் எல்லா பக்கமும் போகிற மாதிரி மக்கள் பார்வையிடுற மாதிரி கண்காட்சி இதெல்லாம் கூட வைத்திருக்கிறது. இன்னும் என்னென்ன மாதிரி இளைஞர்களை தட்டி எழுப்புவதற்கு விவேகானந்தருடைய கருத்துக்களை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவேகானந்தருடைய கருத்து வெறும் மதம் சார்ந்த கருத்து அல்ல. கம்யூனிஸ்டுகள் போன்ற பொது உடைமைவாதிகள் கூட பாரதியையும் விவேகானந்தரையும் தங்களுடைய சிந்தனை போக்கிலே ஒரு மேம்பட்டவர்களாக ஏற்று அரவணைத்து கொண்டு போகிறார்கள். விவேகானந்தர் இந்திய பெருஞானத்தினுடைய தொகுப்பு, மிக நீண்ட கால இந்திய பெருஞானத்தினுடைய தொகுப்பு. அதே சமயத்தில் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை உடையவர். அவர் என்ன கேட்குறாரு, மனுஷன் இந்த 90% மக்களுடைய உதவியை பெற்று படித்து எல்லாம் அடைஞ்சிட்டு 90% மக்களுக்கு 10% மக்கள் ஒரு இம்மி கூட உதவி செய்யலை அப்படின்னா, படித்து மேலே வந்தவன், பணம் சம்பாதிச்சவன், ஒரு பதவியை எட்டியவன், பொதுமக்களை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அருவருக்கத்தக்கவர்கள்னு பேசுகிறார் சுவாமி விவேகானந்தர். இப்படி சமூகத்தை பற்றி கவலைப்பட்டவர்கள் உலகத்தில் வேறு யாரும் இல்லை. பண்டைய இந்திய வேதாந்த ஞானம், அதே சமயத்தில் இந்த சமயங்களில் இருக்கிற சிறு பிணக்கு, சின்ன சின்ன மூடத்தனமான நம்பிக்கைகள், இதையெல்லாம் கடந்த ஒரு பெரு வெள்ளம் சுவாமி விவேகானந்தர். இப்போ அவர் கருத்தை கொண்டு போகிறதுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மாத இதழ் 1,50,000 பேருக்காவது விவேகானந்தருடைய கருத்து போகணும். ஏன்னா 150வது பிறந்த நாள் ஒரு டார்கெட்னு ஒன்று வச்சுக்கணும். 1,50,000 பேருக்காவது இந்த ராமகிருஷ்ண விஜயம் மூலமாக அந்த கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சில செய்திகளை கொண்டு போகிறாங்க. அவங்க என்ன மாதிரியாக கொண்டு போகிறாங்கங்கிறத எல்லா சமூகமும் கூர்ந்து கவனிக்கணும். மதம் சார்போடு அல்ல, மதம் கடந்த நிலையில் சமூகத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்கிற விவேகானந்தருடைய கருத்துக்களை ராமகிருஷ்ண விஜயத்தில் பல வகையில் அவங்க வெளியிட்டுக்கிட்டே வராங்க. நான் படித்த ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன். அதாவது எப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்களுக்கு போகணும்னு அவங்க விரும்புகிறாங்கங்கிறதுக்கு அடையாளமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு குறும்படம் பற்றிய ஒரு தகவல். என்ன குறும்படம்னா, ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோவில் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கார். ஒரு என்ன சொல்ற சிக்னலில் நிற்கிதுன்னு வச்சுங்க. அப்போ யாரோ ஒரு ஊனமுற்றவர் பிச்சை கேட்குறாரு. இது நமக்கு தெரியும், பல இடங்களில் பார்த்துருக்கோம். பிச்சை கேட்குறார். ஆட்டோ டிரைவர் அலட்சியமாக அப்படிங்கிறார். பின்னால் உட்காந்துருந்தவர் சில்லறை எடுத்து போடுறார். போட்டுட்டு இந்த ஆட்டோ டிரைவரை திட்டுறாரு. அவன் கைகால் இல்லாதவன் வரான், ஒரு இறக்கம் கூட ஒன்று கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு வேற திட்டுறார் அந்த ஆட்டோ டிரைவரை. திரும்ப போய் ஆட்டோ நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிது. நின்ன உடனே ஒரு 100 ரூபா நோட்டு எடுத்து கொடுக்குறாரு பயணி. சில்லறையாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஆட்டோ டிரைவர். சில்லறைலாம் இல்லை, வேணா நீ போய் வாங்கிட்டு போ அப்படிங்கிறார் பின்னால் இருக்கிற பயணி. உடனே அந்த ஆட்டோ டிரைவரை இறங்குறார். ஒரு ஊன்றுகோலை எடுத்து இப்படி வைத்துக்கொண்டு ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு நடந்து போகிறார். படம் முடிஞ்சிருச்சு. ஒரு குறும்படம். எவ்வளவு பெரிய மெசேஜ் இருக்குது இதுக்குள்ள. இப்போ முதல்ல காசு போட்டவன் பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சது, ஊனமுற்றவனை பார்த்து போன்னு சொன்ன ஆட்டோ டிரைவர் இறக்கம் இல்லாதவன் மாதிரி தெரிஞ்சது. இது உண்மையா? ஆட்டோ டிரைவரும் ஊனமுற்றவர் தான். அப்போ இந்த ஊனத்தை காட்டி அவன் காசு வாங்குறது அவருக்கு பிடிக்கல. ஏன்? ஊனமுற்ற தான் ஒரு ஆட்டோ ஓட்டி பிழைக்கலையா? அப்போ அவனுக்கு ஒரு மான உணர்வு வேண்டாமா? அவனுக்கு இரவலா காசு போடணும் தப்பு. காசு போடுறவன் இறக்கம் உள்ளவன் நினைக்கிறோம். சில நேரத்தில் காசு போடாதவன் அவனோட பெரிய மனுஷன். இவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க. பின்னால் உட்காந்துருக்கும் பெரிய தாராள மனம் மாதிரி அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு இவங்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து சில்லறை நீ வாங்கிட்டு வா. ஏன் சில்லறை கொடுக்கறது நம்ம வேலை இல்லையா? இப்போ இறங்கி போறாரு. அப்போ ஒரு ஊன்றுகோலோட இறங்கி போறார். அப்போ யார் தன்மானம் உடையவன்? இந்த 3 மனிதர்களுடைய மனோநிலையை ஒரே நிமிஷம் ஓடுற ஒரு குறும்படம் யாரோ எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை விளக்கி ஒரு கட்டுரையா எழுதுறாங்க. இந்த 3 வகை மனிதர்களையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எந்த மாதிரியான கருத்துக்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் பெயரால் எந்த மாதிரியான கருத்துக்கள் மக்களுக்கு போக வேண்டும் என்ற ஒரு திருப்பு முனையாக இன்றைய சிந்தனை போக்கு மாறி இருக்கு. இது 1. 2, விவேகானந்தர் நினைவாகவே ஒரு யாத்திரை நடக்குது. 400 மாணவர்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து 20,000 மாணவர்களை செலக்ட் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. டாடா ஜாக்கிரத் யாத்ரா அப்படின்னு பேரோட 400 மாணவர்கள், 400 குழந்தைகள் 9,000 கிலோமீட்டர் 18 நாட்கள் பயணம் செஞ்சு இந்தியாவை புரிஞ்சுக்கிறாங்க.
பாருங்கள், இந்தியாவை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பு, ஒரு ஏற்பாடு. அதில் ஒரு பையன் தான் புரிந்து கொண்ட விஷயத்தை, இல்லை ஒரு பெண் குழந்தை எழுதியிருக்கா, செல்வி விஜய சாரதா அப்படின்னு பெயருடைய ஒரு பெண். அந்த பெண் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறா. அந்த யாத்திரைக்கு தான் வந்தபோது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி. டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லியில் குப்தா அப்படின்னு ஒருவரை சந்திக்கிறாங்க. அவர் கூஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு, சமூக சேவை அமைப்பு நடத்துகிறார். அந்த அமைப்பு அவர் எப்படி தொடங்கினாருங்கிற செய்தியை அந்த கூஞ்சுங்கிறவரை கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் நான் போயிட்டு இருந்தேன். அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு இளைஞர். நான் போயிட்டு இருந்தேன், ஒரு வித்தியாசமான போர்டோட ஒரு ரிக்ஷாவை பார்த்தேன். புதுடெல்லி காவல்துறைக்காக பிணங்களை சேகரிக்கும் வண்டி அப்படின்னு போட்டிருந்தது. காவல்துறைக்காக பிணங்களை சேகரிக்கும் வண்டி, என்னடா அது? உடனே அந்த ரிக்ஷாக்காரரை கூப்பிட்டு நிறுத்தி கேட்டிருக்காரு, ஏப்பா நீ என்னதான்ப்பா பண்ணுற அப்படின்னு. இல்லைங்க, இந்த டெல்லியில் வந்து நிறைய அனாதை பணம் கீழே விழுந்திருக்கும், கிடக்கும். இதை நான் வந்து காவல்துறைக்காக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். நான் நாள் முழுக்க சுற்றணும். இதுக்கு எனக்கு காசு கொடுப்பாங்க காவல்துறையிலேருந்து. ஒரு நாளைக்கு 5 பணம் கூட கிடைக்கும், 7 பணம் கூட கிடைக்கும். வெயில் காலத்தில் கம்மியாக கிடைக்கும், குளிர் காலத்தில் நிறைய கிடைக்கும். 11, 12, 15 கூட கிடைச்சிருக்கு குளிர் காலத்தில் அப்படின்னானா. இவருக்கு புரியல, என்னப்பா கோடை காலத்தில் 5லேருந்து 7 பணம் கிடைக்கும், குளிர் காலத்தில் 15 பணம்லாம் கிடைக்கும்னு சொல்கிறியே, எதுனாலன்னு. அப்போ அந்த ரிக்ஷாக்காருடைய மகள் கூட இருந்திருக்கா. நானும் அப்பாவோட போவேன், இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொடுப்போம். ராத்திரியில் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பல நாள் தூங்க முடியாமல் அந்த மாதிரி செத்த பணங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்கியிருக்கேன். ஏன்னா பணத்தை கட்டிக்கிட்டு அதில் ஒரு சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு குளிருக்கு இதமாக இருக்கும். ஏன்னா பணம் வந்து புரண்டு படுக்காது, போர்வையை திருடாது, என்னை தள்ளி விடாது. அதனால நான் பணங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு ராத்திரி தூங்குவேன் அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு. இந்த குப்தா அப்படியே உடஞ்சி போயிட்டார். ராத்திரியில் குளிரில் பிளாட்ஃபாரத்தில் தூங்குறாங்க. இவங்களுக்கு ஸ்வெட்டர் இல்லை, கம்பளி இல்லை, குளிர் தாங்க முடியாமல் செத்து போய்டுறாங்க. பணத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பொண்ணு தூங்குவேன்னு சொல்கிறா. டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்திருக்கு, பழைய ஸ்வெட்டர்கள் கூட அவசியமானவை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழைய ஸ்வெட்டர்களை எல்லாம் வசதியானவங்ககிட்டேருந்து வாங்கி ஏழைகளுக்கு இதை குளிர்காலத்தில் விநியோகம் பண்ணினா பல பேருக்கு உதவி. சமூகத்தில் பாருங்கள் எப்படியெல்லாம் உதவி தேவைப்படுது, எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோமா. இதுக்கு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கார், கூஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பை. குப்தா அப்படிங்கிற ஒருவர் அவருடைய மனசில் பொறி தட்டி மனிதனுக்கு செய்ய வேண்டிய சேவைக்காக அவர் ஒரு காரியத்தை தொடங்கியிருக்கிறார். இதை பற்றிய ஒரு குறிப்பு இருக்குது. அதில் இன்னொரு கட்டுரை, ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை, ஆசிரியருடைய பணியை பற்றி ஸ்டாலின் குணசேகரன் ஒரு நல்ல சிந்தனையாளர், அருமையான ஒரு பேச்சாளர், அவர் எழுதியிருக்கிறார். அந்த அவருடைய ஒரு கட்டுரையை போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், ஆசிரியர் எப்படி வகுப்பு நடத்தணும்னு கேட்டால் மாணவர்களுக்கு நல்ல உணர்வை தூண்டணும். நீ பிற்காலத்தில் பணக்காரன் ஆகணும்னு மட்டும் சொல்லிக் கொடுத்தா போகாது, டெக்னாலஜியில் பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிக் கொடுத்தா போகாது, அந்த நேரத்தில் நான் நேர்மையான ஒரு இன்ஜினியராக இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஜாலியன் வாலாபாக் பற்றி பாடம் நடத்தினா போகாது, ஜாலியன் வாலாபாகில் எப்படி இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்து எவ்வளவு இந்தியர்களுடைய உயிர் பறி போயிற்று அப்படிங்கிறத உணர்ச்சி பூர்வமாக ஒரு ஹிஸ்ட்ரிவாதியார் நடத்தணுமா இல்லையா? இப்படி ஆசிரியர்களை தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு கட்டுரை ஸ்டாலின் குணசேகரன்கிற அந்த சிந்தனையாளர், ஈரோட்டுக்கார், ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அவர் ஒரு சம்பவம் எழுதுறார். இது எல்லாம் என்ன விவேகானந்தரோட சம்பந்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. விவேகானந்தர் என்ன விரும்பினாரோ அந்த கருத்துக்களை இன்றைக்கு ராமகிருஷ்ண விஜயம் கொண்டு போகிறது. ஒரு 150,000 மக்கள் மத்தியிலேயாவது சமூக சேவை போகணும், விழிப்பு வரணும் அப்படின்னு. இப்போ நான் அந்த கட்டுரையை சொல்லி முடிச்சிடுறேன். ஈரோடு செங்குந்தர் பள்ளியில் ஒரு படிக்கிற காலம், மாணவர்கள்லாம் ஒரு விளையாட்டு போட்டிக்கு போயிருக்காங்க. அந்த மாணவர்கள் விளையாட்டு போட்டிக்கு போகும்போது இவங்க பள்ளிக்கூடம் எப்போவுமே நல்ல ரேங்க் வாங்கும். ஒரே காரணம் பாலு அப்படிங்கிற அந்த தண்டபாணி அப்படிங்கிற ஒரு பிடி மாஸ்டர், அவங்களுக்கு வாய்த்த ஒரு அந்த விளையாட்டுத்துறை ஆசிரியர். மாணவர்கள் அப்படி தட்டி கொடுப்பாராம். அவர் சொல்கிறாரு, காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 5 மணிக்கு கிரவுண்டுக்கு வாங்கன்னு எங்கள் வாத்தியார் சொல்வார். நாங்கள் 5 மணிக்கு போகலான்னு பார்த்தா 4:50க்கே எங்கள் வாத்தியார் அங்கே நிற்பார். அவர் இல்லை சார் வாத்தியார், பசங்க வரதுக்கு முன்னாடி தான் போய் நிற்கணும் அப்படின்னு ஒரு சம்பவம் எழுதுறாரு. இவங்கெல்லாம் அந்த மண்டல அளவில் நடந்த ஒரு விளையாட்டு போட்டிக்கு போயிருக்காங்க. 100 மீட்டர் ஓட்டம். இவங்க நண்பர்களில் பாலுன்னு ஒரு பையன் நல்லா ஓடுவான். அவன் ஓடி ஜெயிச்சிட்டான்னு உடனே உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஒரே சந்தோஷம், அவனுக்கு தான் பரிசு மாலையில் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவன் ஜெயிச்சிட்டான்னு உடனே நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் படுத்துட்டாங்க. 3 மணி இருக்கும். ஒரு 4-5 வாத்தியார் வந்து, இப்போ தம்பி உனக்கு பரிசு கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த பையனை பார், ஏன் அப்படின்னா, நீ ஓடும்போது அடுத்த ட்ராக்கில் காலை வச்சுட்டேன், நாங்கள் அதை கவனிச்சிட்டோம், அதனால் உனக்கு பரிசு கிடையாது, உன்னை தகுதி இழப்பு செய்கிறோம், நீ இந்த போட்டியிலேருந்து பரிசு கிடையாது. இந்த வாத்தியார் துள்ளி குதித்து, என்னோட மாணவனை தகுதி இழப்பு செய்கிறதா?
அதை நீங்கள் வந்து அப்போவே ஏன் சொல்லலை, ஏன் உடனே நீங்கள் பேசலை, அப்போ இவ்வளோ நேரம் சேர்ந்து கழித்து பேசினா அது சூழ்ச்சி இல்லையா? நான் அதை ஒத்துக்க முடியாது. கடைசியில் வாக்குவாதம்லாம் நடந்து மறுபடியும் போட்டி நடத்துவோம், எல்லா பசங்களும் ஓடட்டும், இப்போ எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு பரிசு கொடுப்போம், நேரடியாக இவனை தகுதி இழப்புன்னு சொல்கிறது வஞ்சனை அப்படின்னு ஆர்கியூ பண்ணி தன்னுடைய மாணவனுக்காக ஃபைட் பண்ணியிருக்கார். இது பெருசு இல்லை. பையன் சொன்னான், சார் நான் நல்லா சாப்பிட்டாச்சு, இப்போ ஓடுனா என்னால் ஓட முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது, நீங்கள் அனாவசியமாக இப்போ போய் பிரச்சனையை வந்து என் பக்கம் திருப்பாதீங்க, என்னால் இப்போ ஓட முடியாது சார், நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் சார், நடக்கிறதே கஷ்டம் அப்படின்னு. இவர் அவனை பார்த்து, எந்திரி, ஒன்னால் ஓட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் பண்ணாராம் சார். அந்த பயலை நிற்க வச்சு இவர் கீழே உட்காந்து ஷூவை எடுத்து அந்த பைய காலை தூக்கி அந்த காலில் ஷூவை போட்டாராம். அவர்ல சார் வாத்தியார், அந்த பைய ஜெயிக்கணும்னு அவன் காலை பிடிச்சி அப்படி காலை தூக்கி அந்த காலில் ஷூவை மாட்டி அவரே அந்த லேஸை போட்டு டைட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, ஓடுற, நான் அந்த எண்டில் நிற்கிறேன், நீ ஜெயிக்கிறேன்னு அவர் கையில் போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி அதில் முருகனுடைய வேல் போட்டிருந்ததா. வேல் இருக்குடா, முருகன் இருக்காண்டா, நான் இருக்கிறேன்டா, அவன் கூடவே நிற்கிறேன்டா, நீ தான் ஜெயிக்கிறேன்னு மோதிரத்தை கழட்டி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டுட்டு, நான் அந்த வெற்றி பாயிண்டில் நான் நிற்பேன், என்னை பார்த்து ஓடிவா அப்படின்னு இருக்கார். சாப்பிட்டுட்டு நடக்க முடியாதுன்னு சொன்ன பையன் மறுபடியும் ஓட்டத்தில் ஓடின போது முதல் தடவை 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஜெயிச்சவன் இந்த முறை 3 மீட்டர் வித்தியாசத்தில் மற்றவங்களும் ஜெயிச்சு காமிச்சிருக்கான். இப்போ என்ன அர்த்தம்? ஊக்கம் கொடுக்குற ஒரு ஆசிரியர் இருந்தால் எந்த மாணவனும் எப்படி வேணாலும் மேலே வர முடியும். இது மாதிரி நூற்றுக்கணக்கான செய்திகள், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும், இது மாதிரி நூற்றுக்கணக்கான செய்திகள் பல லட்சம் மக்களை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சுவாமி விவேகானந்தருடைய 150வது பிறந்த நாளை மிக வித்தியாசமாக அந்த ராமகிருஷ்ண விஜயம் அணுகி இருக்கிறது. சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் எந்த நெஞ்சில் புகுந்தாலும் அந்த நெஞ்சு வீரமும் தியாகமும் உடைய நெஞ்சாக மாறும் என்பது நிச்சயம்.